பிச்சு போட் சினிமாலைக்கு என்ன இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஜாம் வந்து நடந்தது. ஸோ நம்ம கானா வினோத் அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தோட போர்ஷன்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ இவருக்கு வந்து இவரோட அந்த ஒரு ஃபன் சைடுக்கு வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் இவருக்கு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இவர் ஆனால் அந்த கானாவில் ஒரு ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி அவரோட குச்சி குல்ஃபி அண்டு இன்னும் நிறைய பாடல்கள் மூலமாக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்து அங்கே உட்காந்து ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, அப்படியே வந்து பாட்டு பாடுறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் வந்து பாடினார். ஸோ நம்ம பீட் பாக்ஸிங் வந்து எஃப்ஜே வந்து பண்ணார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் 9 பற்றி வந்து ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பாட்டு பாடினார். ஸோ இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே வந்து பாடினதை பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லும் போது வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். ஸோ இந்த கானா பாடல்கள் வந்து அவர் வந்து சாவு வீட்டில் அந்த மாதிரி தான் வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய மக்களுக்கான பாடல்கள் தான் வந்து எழுதுவேன். அதனால தான் வந்து எனக்கு சினிமாவில் வந்து பெருசாக வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 30 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் 500 பாடல்கள் கிட்ட வந்து நான் எழுதியிருக்கேன். பட் அது ஒரு 1000 பாடல்கள் இருக்கும். ஸோ ஒரு கற்பனையாக திடீர்னு தோணும், எழுதுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பேப்பர் எங்கேயோ வச்சுருவேன், மறந்துடுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கற்பனை வந்து நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி அவ்வளோ பாடல்கள் வந்து எழுதியிருக்கேன். பட் என்னோடய பாடல்கள் எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு பாடல்கள் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹெல்மெட் போடாமல் போய் யங்ஸ்டர்ஸ் வந்து இறக்குறாங்கள அந்த பாணியான ஒரு பாடல்கள். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் பாடல்களாக தான் இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு பெரிய ரீச் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா இந்த வாரம் வந்து வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்தால் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சிரிக்க வச்சார். நான் மட்டும் தான் சிரிச்சேனா அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து எல்லாருக்குமே அது ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து செம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் எந்த ஒரு சீசன்லேயும் வந்து கானா கேட்டகரியில் வந்திருக்காங்க. பட் இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து ஒரு ரீச் ஆனதே இல்லை. அதுவும் வித்தின் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரீச்சு. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே ஒரு ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் வரையும் போகிறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.